முகமது இப்னு அப்துல்லா என்னும் முகமது நபிகள். அவரது வாழ்வில் நடந்த நம்பப்படும் நிகழ்வு இது. ஏழை ஒருவருக்கு உதவி செய்ய நன்கொடை கேட்டு புறப்பட்டு போனார் அவர். ஒருவரது வீட்டின் முன் போய் நின்றார். கதவை தட்டினார். கதவை திறந்த வீட்டுக்காரர் சொன்னார், இதோ வருகிறேன், இங்கேயே நில்லுங்கள். சொல்லிவிட்டு போய்விட்டார். போனவர் தான் ரொம்ப நேரமாக திரும்பி வரவே இல்லை. இது தெரியாமல் அவர் காத்து கிடந்தார் நமது நபிகள் நாயகம். பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் பரிதாபப்பட்டு வந்து சொன்னார், அவர் மகா கஞ்சனாச்சே, அவருக்காகவா இன்னும் காத்திருக்கிறீர்கள்? புழக்கடை வழியாக அவர் எப்போதோ போய்விட்டாரே. நபிகள் நாயகம் சொன்னார், பரவாயில்லை, அவர் வரும்போது வரட்டும், காத்திருக்கிறேன். இங்கேயே நில்லுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே, அவர் பேச்சை எப்படி நான் மீறுவது? வரும்போது வரட்டும். பொறுமையோடு காத்திருந்தார். வந்தவர் சொன்னார், ஒருவேளை அவர் வந்து நன்கொடை எதுவும் தரவில்லை என்றால்? உடனே சொன்னார் நபிகள், பொறுமை என்றால் என்ன என்று எனக்கு போதித்த அவருக்கு நன்றி சொல்வேன். அதோடு வாக்கு தவறாமை என்றால் என்ன என்று இனிமேலாவது அவர் கற்றுக்கொள்வார் அல்லவா? சின்ன சின்ன பாடங்களோடு பெரிய பெரிய மனித இமயங்கள், மனித தெய்வங்கள். இவ்வுலக வாழ்வில் கொடுப்பவர் அவ்வுலக வாழ்வுக்கு கொடுத்து வைக்கிறார். ஏனெனில் கொடுப்பது ஒரு கொடுப்பினை. வார்த்தைகளில் உண்மை இல்லை என்றால் எண்ணங்களில் தூய்மை இருக்காது. வாய்மையற்றவரின் சொற்களை நம்புவதை விட விஷப்பாம்பின் பற்களை நம்பலாம். செருப்பை கலற்றி அடிக்கணும் போல் தோணும் நபரை சிரித்துக் கொண்டே கடப்பதற்கு பெயர்தான் பக்குவம். உங்களை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டுங்கள். அந்த முட்டாள்கள் உணரட்டும், இவரையா வெறுத்தோம் என்று. யோசித்து பேசுங்கள். வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். நீயே மதிக்காத உன் வார்த்தை ஊரையே சுற்றி வந்து உன்னையே மிதிக்கும். ஒரு நல்ல மனிதரை எந்த சூழலிலும் மோசமாக நடத்தி விடாதீர்கள். ஏனெனில் அழகிய கண்ணாடி உடைந்துதான் கூர்மையான ஆயுதம் உருவாகிறது. தூக்கு மேடையில் கைதியின் ஆசை விசாரிக்கப்பட்டது. அவன் கடைசியாய் கதறினானாம், எப்படியாவது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து விடுங்கள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனை